நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த 138 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது இந்த 138 நாள் அப்படின்னா சனி வக்ரம் பெறாரு இல்லையா, அது எப்போ அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும். சரி, சனி பகவான் உங்களுக்கு பாத சனியா இருக்கார். உங்களுடைய 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். உங்களுடைய 12ஆம் அதிபதியும் அவர் தான், உங்களுடைய அதிபதியும் அவர் தான். ஸோ பல விஷயங்கள் சூப்பராக இருக்க போகுது அப்படின்றதும் நிறைய பிரச்சனைகளுக்கு விமோச்சனங்கள் தேடி கொடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன முடிவு பண்ணணும், இந்த காலகட்டத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த முக்கிய பதிவு. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து வக்ரம் பெறும்போது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இயல்புக்கு மாறிய நிலை அப்படின்றது தான் இது. அப்போ 2ஆம் வீட்டில் இருந்து அவர் வக்ரம் பெறும்போது குடும்பத்தை அமைச்சே கொடுப்பார் அப்படின்றது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவுதான் சம்பாரிச்சு எவ்வளவுதான் நம்ம வச்சிருந்தாலும் அங்க குடும்பம், குழந்தை, மனைவி அப்படின்ற சந்தோஷ கடல்ல நினைறதுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கவே இல்லையோ, ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க, அட உங்களுக்கே கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை, சிவனேன் வாழ்ந்துடலாமே அப்படின்னு தோன்றவங்களுக்கு கூட இப்ப இந்த சனி வக்ர காலத்துல திருமணம்ன்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப வேணும் அப்படின்றத புரிஞ்சு திருமணத்துக்குள்ள நீங்க ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அதுலயும் அந்த 138 நாட்ல கடைசியில வரக்கூடிய 55 நாட்கள் குருனுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபண்டாஸ்டிக்கான கம்பேனியனை கொண்டு சேர்த்துருவார். சரி, கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் ஆச்சு, ஆனா ஒரு பெரிய அந்யோன்யமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, இல்லற வாழ்க்கையிலையும் சரி வெளி உலகத்துக்கும் என்னமோ பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப அதுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனதளவுல நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா உங்களுடைய 12ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அதனால உங்களுக்கு சூப்பரான ஒரு சேஞ்ச் ஓவர் உங்களுக்கு இருக்கும். சரி, நீங்க வெளிநாட்டுல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியூர் வெளி மாநிலத்துல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு குடும்பத்தோட வாழணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க வேண்டியவங்க கிட்ட, உங்க ஹையர் அஃபீஷியல்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குண்டான டிரான்ஸ்ஃபர்ஸ் அமைஞ்சு அந்த குடும்பத்தோட நீங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்ப எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு குழந்தையே இல்லை, நீண்ட நாட்களா எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி அது செலவு தான் ஆச்சே ஒழிய எதுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க விட்டே 2 வருஷம் ஆச்சா அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தானாகவே குழந்தை அமையக்கூடிய யோகம் ஜாதகத்தில இருந்து அதை கொண்டு வந்தே கொடுப்பார் குருவும் சனியும். சோ அந்த 55 நாட்கள்ல அந்த ஒரு நன்மையான விஷயம் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நீங்க போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் நல்ல குழந்தை உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இது எப்படி இருக்கும்னா எதிர்பாராத நிலையில கூட இருக்கும். மேபி நீங்க ஒரு கோயிலுக்கு போவீங்க, அப்ப அந்த டாக்டரை பார்ப்பீங்க, அந்த டாக்டர் சொல்லுவாங்க இல்லை இப்ப வேற விதம் நாங்க யூஸ் பண்றோம், கண்டிப்பா சூப்பரா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், அது சக்சஸ் ஆனா மட்டும் எனக்கு பே பண்ணுங்க, ரொம்ப நாளா நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறப்பதற்கு உண்டான வழி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு மாறும். பொருளாதாரம் அப்படின்றதுலயும் நிறைய பிளஸஸ் இப்ப ஏற்படும். சம்பாதிக்க போயிட்டே இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, சென்னைக்கு போறீங்க, தென் அங்கிருந்து பெங்களூருக்கு மாறுறீங்க, ஆனா அதுக்கு உண்டான வழியே கிடைக்கல, உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்போ உங்களுக்கு உண்டான தொழில் அமைஞ்சு, உங்களுக்கு உண்டான வேலை அமைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அதுல திருப்தி. ஏன்னா கும்பராசி அப்படின்றது டோட்டலி ஒரு ரிசர்ச் ஓரியன்டேஷன் பீப்புள். அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருந்தாதான் அவங்களால ஜெயிக்கவே முடியும். நிறைய வாக்குகள் கொடுத்துருக்கீங்க, ஆனா எந்த வாக்கையும் திருப்திகரமா உங்களால முடிக்கவே முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க கொடுத்த வாக்க
எப்பயோ கொடுத்த வாக்க கூட நீங்க முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஆரோக்கியத்துல நிறைய கும்பராசி அன்பர்கள் வந்து தான் என்ன பேசுறோம் அப்படின்றதே தெரியாம நிறைய ஸ்பீட் எடுத்து அதுல நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்களாவே இல்லாத கும்பராசி மக்கள் எல்லாம் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். அங்க போய் பார்த்தா பிபி குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஈவன் 180/120 சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிதானத்தன்மை இப்ப ஏற்பட்டு அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மோட் கிடைச்சு ஹெல்த்லயும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுகமான ஒரு காலகட்டத்துக்கு உங்களை இழுத்துட்டே போகுது இந்த சனி வக்ர பயிற்சி. அதுலயும் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்ற நிலையில இருக்கும் போது நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இது ஒரு ஜாக்பாட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அறியாம புரியாம எப்படிதான் சால்வ் பண்றதுன்னே தெரியலப்பா, அப்படியே விட்டுட்டோம், கடப்புலயே போட்டுட்டோம், அந்த லேண்டு வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இருந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்பா வாங்கினாரு வச்சிருக்காரு, ஆனா அந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்றதெல்லாம் வரீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பெரிய விமோச்சனங்கள் இப்ப தானாக அந்த இடம் எங்க இருக்குன்றது கிடைச்சோ அது ஆட்டோமேட்டிக்கா செல்லிங் பாயிண்ட்டுக்குமே உங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிறு முயற்சி உங்களுக்கு பெரும் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வகையில இதற்கு அதிர்ச்சியா, ஏன்னா 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். 8 அப்படின்றது சர்ப்ரைசஸ், நல்ல ஒரு சர்ப்ரைசஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். ஸோ அனைத்து விஷயத்திலையும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ அத்தனையுமே சர்ப்ரைஸா யாரோ வந்து சனி பகவானாக வந்து குரு பகவானாக வந்து உங்களுக்கு நல்வழி காமிச்சு சூப்பரா உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அண்ட் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ என்னங்க வேற என்னத்தான் வேணும்? லாபம் 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 லாபம்ன்றது சூப்பரா கோச்சாரத்துல சனி பகவான் கொடுக்கிறார். அப்ப கோச்சாரம்ன்றது 40 மார்க்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி 60 மார்க் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க இப்ப நடக்கிற திசா புத்தி உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய வகையில இருந்தது அப்படின்னா ஃபண்டாஸ்டிக்கா இந்த பீரியட் எக்ஸ்ட்ராடனரியா சூப்பரா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பல காலங்கள் இருக்கு சனியினுடைய டோட்டல் பாதிப்பு முடிய. ஸோ இந்த காலகட்டம், ஏன்னா அடுத்தது சனி மாறும் போதும் பார்த்தீங்கன்னா அவர் வக்ரம் அடைவார். ஆனா இந்த வக்ரம் வந்து சனியினுடைய வக்ரமும் அடுத்தது குருனுடைய வக்ர காலமும் போது உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எதெல்லாம் உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. அது நோட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். அது எதனால அப்படின்றது தெரியும். அதுல இருந்து நீங்க சூப்பரா வெளியில வர முடியும். கடன் அடைச்சே தீருவீங்க. நிறைய பேர் வந்து உங்களுடைய நகையை வந்து அடமானம் வச்சிருப்பீங்க, அது எடுக்கவே முடியாது இல்லையா? இந்த குருனுடைய பீரியட், அதாவது 138 நாட்கள்ல லாஸ்ட் வரக்கூடிய 55 நாட்கள்ல நீங்க எதெல்லாம் வந்து அடகு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மீண்டு எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு விழா கொண்டாடுற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா என்னென்ன பண்ணணுமோ இந்த 138 நாட்கள்ல பண்ணிக்கோங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள் சூப்பரா முடிவுக்கு வரும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.